சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்த உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். நீதிமன்றம் இதுபோன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதன் மூலமாக அடுத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்படுமா, இல்ல என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்? கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த துரைமுருகன் 2007 முதல் 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக 2011ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கிலிருந்து இருவரையும் விடுவித்து வேலூர் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி வேல்முருகன் விசாரித்தார். அப்பொழுது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி தரப்பில் சொத்துக்கள் வருமான வரி கணக்கில் காட்டப்பட்டுள்ளன. வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்துக்கள் வழக்கு காலகட்டத்துக்கு முன் வாங்கப்பட்டவை. துரைமுருகன் மனைவிக்கு தனிப்பட்ட வருவாய் ஆதாரங்கள் இருந்தும் அவர் இல்லத்தரசி என கூறி அவருக்கு தனிப்பட்ட வருவாய் ஆதாரங்கள் இல்லை என கூறி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆவண ஆதாரங்களை சுட்டிக்காட்டி இருவரையும் வழக்கிலிருந்து விடுவித்துள்ளதாக வாதிடப்பட்டது. ஆவண ஆதாரங்களின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை எதிர்த்து மறு ஆய்வு மனு விசாரணைக்கு உகந்ததில்லை எனவும் துரைமுருகன் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை சுக்கு குறிப்பு வழக்கிலிருந்து விடுவித்து வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து தினந்தோறும் விசாரணை நடத்தி 6 மாதங்களில் விசாரணை முடிக்க வேண்டும் என்றும் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.